ஹாய் நண்பா, வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? என்னென்னு சொன்னால், நீங்கள் கட்டாரில் இருக்கீங்களா இருந்தால் வேலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு நிறைய இடத்துல வேலையும் தேடி திருப்பீங்க. இப்போ வெளி விசாவில் வந்தது. அப்போ நமக்கு என்னென்னு சொன்னால், ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்லலாம் நிறைய ஃபேக் நியூஸ் வரும் இல்லை. அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்து எனக்கு ஒரு கட்டார் நம்பரில் இருந்து நம்ம நினைப்போம் அப்படி வராதுன்னு சொல்லி, கட்டார் நம்பரில் வந்து வந்தால் இங்கே ஏமாத்துறதுக்குரிய ஆக்கள் இல்லைன்னு நம்ம நம்பலாம். ஆனால் அந்த நம்பரும் வேலை பண்ணாது, வெறும் வாட்ஸ்அப் மட்டும் வேலை செய்யும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்கு அதே மாதிரி ஒரு நம்பர்லேருந்து கால் வந்தது, கட்டாரில் வேலை வாய்ப்பு உள்ளதுன்னு சொல்லி. அப்போ நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால், ஓகேன்னு போட்டு என் சிவி அனுப்பியிருந்தேன். அப்போ சிவி அனுப்ப அவங்க சொன்னது ரிட்டன் ஒரு இது வந்துச்சு, ஒரு வாட்ஸ்அப் ஒரு இது உண்டு, நம்பர் உண்டு, புது நம்பர் உண்டு. இந்த வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்களோட சிவியெல்லாம் சென்ட் பண்ணுங்கள்ட்ட. அப்போ நான் என் சிவியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டார் ஐடியெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. அப்போ நான் சிவியை சென்ட் பண்ணினது. அப்போ சென்ட் பண்ண உடனே இன்றைக்கு கால் எடுத்து சொன்னாங்க, அதுவும் வாட்ஸ்அப்பில் லோக்கல் கால் எடுக்கல. அப்போ நான் சொன்னேன் லோக்கல் கால் எடுங்கண்டா. அப்போ லோக்கல் கால் எடுக்கல, இப்போ வாட்ஸ்அப்பில் எடுத்தாங்க. எடுத்து உங்களுக்கு இப்போ உங்களோட சிவியெல்லாம் செக் பண்ணித்தோம், நீங்கள் எத்தனாம் ஆண்டு மட்டும் படித்தேன்ட்டு வேறு கேட்டாங்க. நான் சொன்னது ஏன்னா நான் ஆல்ரெடி என் இதை நான் சொல்லலாம். நான் சொன்னேன் நான் 10ஆம் ஆண்டு மட்டும் நான் படிச்சிருக்கேன், அப்படி தான் சிவியில் மீது செஞ்சுருக்கு, 10ஆம் ஆண்டு மட்டும் தான் படிச்சிருக்கேன். அப்போ அவன் சொன்னான் ஓகே பிரச்சனை இல்லை, உங்களோட உடனே உங்களோட சம்பளம் 3300, ரூம் ஃப்ரீ, சாப்பாடு உங்களோட, ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா நாட்டுக்கு போயிட்டு வரலாம், ஆஃபீஸ் பாய்க்குரிய வேலையா. அப்போ என்னடாப்பா இது ஆஃபீஸ் பாய்க்கு இப்படி ஒரு சம்பளமா? நம்ம கத்தாரில் 10 வருஷமாக இருக்கோம், இதை விட நிறைய கோல்கள் வந்து நிறைய இடத்துல ஏமாந்துட்டோம். சொன்னால் நம்ப மாட்டீங்க, நாட்டு காசு ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு நான் ஏமாந்துட்டேன் முன்னாடி வந்த புதுசில், அதுவும் 2 நாளையில். அப்போ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்க போல். அப்போ இப்படி ஒரு கோல் வந்தால் நமக்கு தெரியும் தானே. அப்போ புறவு பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ காய்ச்சி இருக்கக்குள்ள அவங்களோட இதில் அந்த ஓடிபி நம்பர் ஒன்று வந்து சொன்னால் ஃபோனை கட் பண்ணாதீங்க, லைனில் இருங்க, ஓடிபி நம்பர் ஒன்று வரும், வெரிஃபை பண்ணியாச்சு, ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை, இந்த ஓடிபி நம்பர் ஒன்று வரும், அதை நீங்கள் தாங்க, நான் உங்களுக்கு உங்களுக்குரிய வேலைக்குரிய அப்பாயின்மெண்ட்டுக்குரிய சிவி இது அனுப்புகிறேன் நான் டாக்குமெண்ட்ஸ் ஓகேன்னு போட்டு. அப்போ நமக்கு தெரிந்தாங்க, நான் வந்து அதை வந்து தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன். அப்போ அந்த நம்பர் வந்து யாருக்குமே தனிப்பட்ட நம்மளோட பேர்சனல் நம்பர், அது இன்னொருத்தர் வோடாஃபோன் ஆஃபீஸில் இருந்தோ இது யாரும் கோல் எடுத்து இந்த நம்பரை கேட்டால் அவங்களுக்கு பகிர வேணாம். பகிர்ந்தோம்னு சொன்னால் அந்த ஃபோட்டோ வச்சு நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸையும் அவங்க எடுத்துக்கொள்வாங்க. அப்படி ஒரு நம்பர் தான் அது. அப்போ நான் உடனே ஏமாந்த நம்ம தானே, நான் உடனே மெசேஜ் பண்ணேன் அவங்களுக்கு ரிப்ளை, நான் உங்களுக்கு அந்த இதையும் போடுறேன் பாருங்கள் வீடியோவில், அவர் பண்ணின மெசேஜ் நான் ரிப்ளை கொடுத்தது எல்லாமே நான் உங்களுக்கு இதில் போடுவேன் பாருங்கள். அந்த இதுக்கு மெசேஜை நான் உடனே ரிப்ளை பண்ணினேன். இப்படி நான் வந்து இந்த மெசேஜில் வந்திருக்கு பாருங்கள், இதை வந்து தனிப்பட்ட நபருக்கு யாரும் கோல் எடுத்து கேட்டாலும் கொடுக்க வேணாம்னு சொல்லி ஆஃபீஸில் இருந்து. அப்போ அதுக்கு ஓகேன்னு சொல்லி அவன் ஒரு மெசேஜ் போட்டான். பிறகு நான் இன்னொரு மெசேஜ் பண்ணினேன், இந்த நான் பக்கத்தில் வோடாஃபோன் ஆஃபீஸ் இருக்குது, நான் ஆஃபீஸில் போயிட்டு இதை பற்றின விளக்கத்தை நாங்கள் எடுத்து வாரோம்னு சொல்லி நான் அவன்கிட்ட மெசேஜ் போட்டேன். அதுக்கு ரிப்ளை எதுவுமே இல்லை. நான் அந்த இதையும் போடுவேன், லிங்கையும் போடுவேன், மறக்காமல் பாருங்கள் ஓகேவா. நீங்களும் இதே மாதிரி எந்த ஒரு கோட் நம்பராக இருந்தாலும் யாருக்குமே கொடுக்க வேணாம். ஏன்னு சொன்னால் நமக்குரிய பேசினல் அந்த நம்பர், நம்மளோட ஐடியா நம்மளோட ஃபோன் நம்பரை சொன்னால் தானே அதுக்குரிய, நம்மளோட ஃபோன் நம்பரை கொடுத்தோன்னே அவன் என்ன செய்வான், அந்த ஃபோன் நம்பரை வச்சு ஏதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இது செய்வான். அப்போ அதுக்கு ஒரு காசு கட் பண்ணுறதுக்குரிய ஒரு அக்கௌண்ட் ஒன்று வரும். அது வந்து நம்மளோட ஐடியெலாம் ஆல்ரெடி கட் ஆகும். நமக்கு அவன் அங்கே நம்ம அந்த கோட் நம்பரை சொன்ன உடனே நம்மளோட ஐடிக்குரிய அந்த ஆல்ரெடி ஐடியிலே சேவ் ஆகிடும் அந்த காசு. நம்மளோட ஐடி நம்ம நாட்டுக்கு போகிறதானா அந்த காசு கட்டினா தான் போகலாம்ன்ற மாதிரியெல்லாம் நிறைய இது வரும். இனி போன ஐஎம்ஓ வாட்ஸ்அப் நீ போன ஃபுல்லாக நம்மளோட இது அவங்க ஹேக் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கலாம். அதால் விழிப்புணர்வாக இருந்து கொள்ளுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக தான் திறந்துருக்கேன். இது வந்து நான் இன்றைக்கு ஒரு
பிரச்சனையை சந்தித்ததால் அது நம்மளோட இருந்துடக்கூடாது, வெளி உலகத்துக்கும் தெரிய வேணும். சரியா? இன்னொரு நண்பர்களுக்கும் தெரியணும்னு சொல்லி தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே.